முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. 121 இடங்கள் 41 விழுக்காடு வாக்கு, அதிக சாம்பிள் 2,34,000 சாம்பிள் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி டேட்டாலாம் கொடுக்குறாரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட எப்படி 2 லட்சத்தி, அதாவது ஒரு தொகுதிக்கு 1000 பேர், மொத்தம் 239 2,34,000 பேர் சாம்பிள். அது போஸ்ட் போல் எடுத்திருக்காரு. அவர் சொல்றது எக்ஸிட் போல்னு சொல்றாப்புல. எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் எடுத்திருக்கேன்னு சொல்லணும்ல முதல்ல. கிட்டத்தட்ட 41% டிவிகே கட்சிக்கு வாக்களித்திருப்பதாக சொல்கின்றார்கள். ஓவராலா பாக்குறப்போ தாவேகா கட்சிக்கு 121 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. அவர் திமுக ஃபேவர் அதிகாரி. அவருடைய உறவினர்களும் தங்கம் தென்னரசு, தமிழ் தங்கப்பாண்டியன் உறவினர், இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் தூரத்து உறவினர். இந்த டிஎம்கே ஜெயிக்குன்னு கொடுத்த 4 பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவருக்கு நம்பகத்தன்மை இல்லாதவர்கள். இதில் சி ஓட்டர், நீல்சன் மற்றவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. இந்த பிரதீப் குப்தா அவருடைய நியூஸ் எக்ஸ் எனக்கு என்னென்னு தாவேகா 120 ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கணும்? ஜெயிக்கும். இந்த ஆக்சிஸ் மை இந்தியான்ற ஆக்சிஸ் இந்தியா அது பெரிய காமெடி பீஸாக போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே பேக் அடிச்சிட்டாங்க. இந்தியா டுடேவே எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைட்டாங்க. இந்த எக்ஸிட் போல்லாம் வந்துச்சு. சரி, திமுக சைடில் சந்தோஷமாக இருக்கணும்ல. ஆமாம், ஏன்னா பெரும்பான்மையாக அவங்களுக்கு தான் ஆதரவாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கூட சந்தோஷமாக இல்லை. என்னன்னு கேட்டால், இல்லை சார் இது ஏதோ இது மாதிரி இருக்குது, ஒருவேளை தலைவரை சந்தோஷப்படுத்துகிற ஏதோ ஏற்பாடு பண்ணிக்கிறாங்களோ தெரில. அந்த அளவுக்கு போயிட்டாங்க அவங்க திமுக. நான் அப்போ என்கிட்ட பேட்டி எடுக்க ஒருத்தர் நான் கேட்டேன், யாரை கேட்டாலும் தாவேக்கா போகணும். ஆமாம், நீங்கள் யாரை கேட்டீங்கன்னு கேட்டேன். அவர் ஸ்ட்ரக் ஆகிட்டார். இல்லை சார், யாரை கேட்டாலும் தாவேக்கா தான் சொல்லுவோம். அதாங்க கேட்குறேன், நீங்கள் யாரை கேட்டீங்க? உடனே அவர், இல்லை சார் நம்ம எங்கள் ஆஃபீஸில் ஒரு 4-5 பேர் யங்ஸ்டர்ஸ் அவங்கள கேட்டேன். 4-5 பேர் தான் தமிழ்நாடா. அது ஏஐன்னு என்கிட்ட சொல்ல. சரி சரி, இது எப்படி இருக்குது பாருங்களேன் சார். கரெக்டாக இருக்குது சார். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரியே அந்த இதெல்லாம் இருக்குது சார். இந்த கிராஃப் இருக்குது சார். இது நான் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணது. இது மாதிரி யாரும் எடுக்கலாம்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முக்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் தமிழ்நாட்டு மக்களை பல பேரை தூங்க விடாமல் ஆக்கியிருக்குன்னு சொல்லலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தேடிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்ட 8 நிறுவனங்களுமே கொஞ்சம் மாற்றி ஒரு சில கட்சிகளுக்கு சார்பாக பல முடிவுகள் கொடுத்துருக்காங்க. கள நிலவரம் எப்படி இருக்குது? அந்த எக்ஸிட் போல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்பு வெளியிட்ட நிறுவனம் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கு. பல நிறுவனங்கள், சில நிறுவனங்கள் மட்டும்தான் அப்படியே கரெக்டாக ஓரளவுக்கு இதாக கொடுத்துருக்காங்க. கருத்து கணிப்புன்றது உங்களுக்கு சாம்பிள் எடுப்பாங்க. எவ்வளோ சாம்பிள் எடுக்கிறேன், எவ்வளோ இது எல்லா விஷயத்தையும் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ தொகுதி வாரியாக போவாங்க, பிரித்து கொடுப்பாங்க. எக்ஸிட் போல்றது அப்படி இல்லை. வாக்குச்சாவடி வெளியில் வரவங்கள்ட்ட உடனடியாக கேட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டிங்க. ஆமாம். அதனால் கருத்து கணிப்புன்றது எல்லாருமே நாங்கள் இத்தனை எடுத்தோம், இவ்வளோ சாம்பிள் எடுத்தோம்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. மண்டல வாரியாக சொல்லுவாங்க, மாவட்ட வாரியாக சொல்லுவாங்க, எம்பி தொகுதிகளில் பிரித்து அதில் 6 தொகுதி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி சொன்னதுலலாம் பெரும்பாலும் பார்த்தது விஜய் ஒரு ஸ்பாய்லர், டிசைடிங் ஃபேக்டராக இருக்கார். அவர் பிரிக்கிற வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள், அதனுடைய பலன் என்டிஏக்கு சாதகமாக இருக்கும். இந்த தடவை ஆட்சி மாற்றம் வருது, திமுக ஆட்சி இழக்கிறது. விஜய் என்னதான் வாக்குகள் வாங்கினாலும் அவரால் சீட்டுகளாக அதை கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமாம், இப்படி தான் பெரும்பாலானவருடைய கணிப்பு இருந்தது. தேசிய ஊடகங்களும் இப்படி தான் கொடுத்தாங்க. அதாவது இப்படி வந்துச்சு அந்த கிராஃப். அதில் 80 to 90, அங்கே 100 to 120, இங்கே 0 to 5 இப்படி தான் வந்துச்சு அந்த கிராஃப். இது கிட்டத்தட்ட எல்லாருமே நடுநிலைவாதிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட கரெக்டான இதுன்னாங்க. நான்லாம் என்னுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தேர்தலில் தொகுதி வாரியாக நான் பார்த்துக்கிட்டே வருவேன். அதில் எந்தெந்த தேர்தலில் எப்படி ஓட்டுகள் மாறிச்சு, கூட்டணி நிலவரங்கள். கூட்டணிகள் பெரும்பாலும் கடந்த 2017க்கு பிறகு மாறல, பெரும்பாலும் தேமுதிக தவிர. அப்போ அந்த விஷயங்கள், தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி உடையிறதுனால வந்த விஷயங்கள். இந்த பிஜேபி மட்டும் வெளியே போய்ட்டு திருப்பி வந்துட்டாங்க. இவங்க சேர்ந்ததுனால, உடைஞ்சதுனால எத்தனை தொகுதியில் இழந்தாங்க. எம்பி தொகுதியில் கிட்டத்தட்ட 13 தொகுதி இழந்தாங்க. ஜெயிச்சிட்டாங்க. சேர்த்தா ஜெயிக்கிறாங்க, வாக்குகளை சேர்த்தா ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ சேர்ந்தே இருந்தாங்கன்னா 15 தொகுதி. இது அப்புறம் 2021 எலெக்ஷன் 19க்கும் 21க்கும் இருந்த பெரிய கேப்பு. 50%லேருந்து அவங்க 45 இறங்கினதும், இவர்கள் 20 சில்லறையிலேருந்து 39க்கு எகிர்னதும் பெருந்தோல்வி இல்லை. ஸ்டாலினுடைய ஃபேக்டரி அது இதுன்னு சொன்னாலும் ஏடிஎம்கே ஒன்றும் பெருசாக தோக்கலை. 10 வருஷம் ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறமாவும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இல்லை. இவரோட டிடிவியோட இருந்திருந்தாங்கன்னா 100 தொகுதி வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் 24 எலெக்ஷனு. அப்புறம் இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கே சேர்ந்தா பிறகு ஒரு எழுச்சி, அமமுக இவங்கள்ட்ட வந்தோன்னே வந்த ஒரு பெரிய மாற்றம்.
இங்கே இவர்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகள், பல பிரச்சனைகள், தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் திடீர்னு ஒரு உறவு, அதை வச்சு சண்டை, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பல தேர்தல் முடிவுகளில் கணக்கு போட்டு தொகுதி நிலவரம், கூட்டணி கணக்குகள், வேட்பாளர் போட்டால் பிறகு ஒரு இது வரும்ல, அந்த மாதிரி. இப்போ நயினார் ஈஸியாக சாத்தூரில் ஜெயிக்கிறாரு அப்படின்னாங்க, அங்கே திடீர்னு இவங்க சசிகலா இசைக்கிராஜான்னு ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோன்னே முடிவு மாறுது. 15,000 ஓட்டு வரைக்கும் அவர் சமூக வாக்குகள்ன்ற மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு. அப்போ மன்னார்குடியில் தோக்குறாரு டிஆர் ராஜா. அங்கே இவங்க ஃபேக்ட்ரி கொஞ்சம் ஒர்க் ஆகும், சசிகலா ஃபேக்ட்ரி. இதில் விளாத்திக்குளம் இல்லை, இது நம்ம ராஜகண்ணப்பன் தொகுதி, அந்த தொகுதியில் வந்து டாக்டர் ராம்குமார்னு ஒருத்தங்களா சசிகலா அவங்க ராஜகண்ணப்பன் தொகுதியில் அவர் தோக்குறாரு. ஆனால் இந்த ராம்குமார் வந்து வாக்குகளை பிரிக்கிறதுனால ராஜகண்ணப்பனுக்கு முதுகுளத்தூர் வெற்றி வாய்ப்பு இருக்குது. இப்படிலாம் வந்து நம்ம இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு கணக்கு சொல்கிறோம். அந்த கணக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் தான் வருது. சார், இப்போது தாவேக்கா பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு சர்வே ஒன்று சமூகம் முழுக்க வைரலாக போயிட்டு இருக்கு. நேரத்துலேருந்து முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் வெளியிட்டிருந்தார். 121 இடங்கள் 41 விழுக்காடு வாக்கு, அதிக சாம்பிள் 2,34,000 சாம்பிள் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி டேட்டாலாம் கொடுக்குறாரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட எப்படி 2 லட்சத்தி, அதாவது ஒரு தொகுதிக்கு 1000 பேர், மொத்தம் 234 2,34,000 பேர் சாம்பிள். அது போஸ்ட் போல் எடுத்திருக்காரு. அவர் சொல்றது எக்ஸிட் போல்னு சொல்றாப்புல. எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் எடுத்திருக்கேன்னு சொல்லணும்ல, முதல்ல நான் எடுக்க போகிறேன், என்னுடைய முடிவை வெளியிடுறேன்னு சொல்லணும்ல. எந்த அறிவிப்புமே இல்லை அது மாதிரி. அப்போ தெரியுதா? இன்னொன்று, அவருக்கும் பொலிட்டிக்கலுக்கும் அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் எந்த காலத்துலேயும் அவரை எங்களுக்கு தெரியும். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் டிஐஜி காலத்துலேருந்து தெரியும். அவர் டிஜிபியாக வர வரைக்கும் அவர் திமுக ஃபேவர் அதிகாரி. அவருடைய உறவினர்களும் தங்கம் தென்னரசு, தமிழிசை தங்கப்பாண்டியன் உறவினர், இன்னொரு பக்கம் செங்கோட்டை நிகழ்ந்த தூரத்து உறவினர், இதை ஒன்று போல. அதனால் அவர் வந்து அந்த இதை தாண்டி அரசியலுக்கும் இவருக்கும் பெரும் சம்மந்தம்லாம் எனக்கு இருந்ததாக தெரியல. எந்த காலத்துலேயும் அவர் அரசியல் யார்கிட்டயா பேசி ரவி சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது. இப்போ தாவேகாவோட கொஞ்சம் உறவு வச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த பேஸில் அவரும் சொல்கிறாரு. அதனால் அவருடைய கணிப்பு சரியா இல்லையான்னு 4ஆம் தேதி. இப்படி ஒரு கான்ட்ராடிக்டான ஒரு முடிவை சொன்னால் இந்த நாளை கழிச்சு முடிவு வரப்போகுது. அப்போ ஒரு பெரிய வித்தியாசம் இருந்து இவரோட கிரெடிபிலிட்டி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க எப்படி துணிச்சலாக அதை சொல்கிறாங்க? யாருங்க கிரெடிபிலிட்டி பற்றி கவலைப்படுறா? அதெல்லாம் யாருக்கும் கிடையாது. ஈஸியாக அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இந்த கூட்டணி ஆட்சி, கூட்டணி வராது, உடையும், அப்படி இப்படின்னு ஏடிஎம்கே பற்றி என்னென்னவோ சொன்னாங்க. இவர் அமமுக வராதுன்னாங்க, என்னென்னவோ சொன்னாங்க. எல்லா கணிப்பும் நான் உடஞ்சி தானே போகுது. ஆனால் கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. 40 எம்எல்ஏக்களோட எஸ்பி வேலுமணி உடச்சிக்கிட்டு வெளியே வராருன்னு சொன்ன ஒரு பத்திரிகையாளர் தான் இன்றைக்கும் ரொம்ப துணிச்சலாக உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லாம் அவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் யூடியூப்லலாம் அவருடைய இது போயிடுச்சு, கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. அவர் பேசினா அவ்வளோவா இது பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எங்கே உரைக்கல்னா இதுதான், நீங்கள் கரெக்டாக க்ரெடிபிலிட்டியாக நீங்கள் அந்த ஒரு ஒழுங்காக பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாற்றினீங்கன்னா தான் இருக்கும். ஒரு பிரபல பத்திரிகையாளர் 10 தொகுதிக்கு மேலே விஜய் ஜெயிச்சா நான் அரசியல் பேசுகிறத விட்டுறேன்னு சொன்னார். அவர் சொன்ன கணிப்பும் கிட்டத்தட்ட கரெக்டாக இருந்தது. இப்போ அவருக்கே ஒரு பயம் வந்துடுச்சு. அங்கே ஒரு துண்டை போட்டு வைக்கிறார். எப்படி போட்டு வைக்கிறாருன்னா 20% வாங்கி 10 சீட்டுக்குள்ளே வருவார், இல்லைன்னா 40%க்கு மேலே வாங்கி 150 சீட்டு வருவார் அப்படின்றாரு. அப்போ 150 சீட்டு வந்தால் நீங்கள் அரசியல் பேசுறதை விட்டுருவீங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க. நாமளாம் என்ன சொல்கிறோம் சார், இது கணிப்பு இப்படி தான் போகும், எங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம், பலர்கிட்ட பேசுனது எல்லா அடிப்படையில் சொல்கிறோம். இது ஒரு 70-80% கரெக்டாக ஒத்து போயிருக்கு. 2016 சொன்னதெல்லாம் ஒத்து போயிருக்கு, 21 சொன்னது ஒத்து போயிருக்கு. இதில் என்னென்னா மிஸ் ஆச்சுன்னா நம்ம ஒன்றும் அந்த கணிப்புக்கு 100% கேரண்டி கொடுக்குற அளவுக்கு நம்ம கிடையாது. நிச்சயமாக நம்ம இங்கே தப்பு செய்கிறோன்னு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு தான் இப்போ என்னுடைய நிலைப்பாடெல்லாம். இது ஒரு பார்ட்டு. ஆனால் எக்ஸிட் போல் வருது. எக்ஸிட் போல் வந்தால் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு கண்ணை மூடிட்டு கொடுக்குறாங்க. நேற்று ஒரு நண்பர் எனக்கு ஒரு எக்ஸிட் போல் அமிச்சார். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். எல்லாருமே திமுக ஜெயிக்கணும் ஒரு 4, அதிமுக ஜெயிக்கணும் 2. அதிமுக ஜெயிக்கணும்னு சொன்ன 2ம் அதில் 1 டைம்ஸ் நவ் தொடர்ச்சியாகவே கொடுத்துட்டு வராங்க. அதில் அவங்க கரெக்டாகவே கொடுத்துட்டு வருவாங்க. இன்னொன்று வந்து CNN நியூஸ் 18 இது, அவங்களும் வந்து அதிமுக தான் ஜெயிக்கணும். இந்த டிஎம்கே ஜெயிக்கணும்னு கொடுத்த 4 பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாதவர்கள். இதில் சி ஓட்டரு, நீல்சனு, மற்றவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. இது ஒரு பார்ட்டு. இந்த இந்தியா டுடே வந்து அவங்க பண்ணல, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் அந்த பிரதீப் குப்தா
அவருடைய நியூஸ் எக்ஸ் வந்து எனக்கு என்னென்னு தாவேக்கா 120 ஜெயிக்கும் அப்படின்னு. எப்படி ஜெயிக்கணும்? ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த ஆக்சிஸ் மை இந்தியான்ற உங்களுக்கு ஆக்சிஸ் மை இந்தியா அது பெரிய காமெடி பீஸாக போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே பேக் அடிச்சிட்டாங்க, இந்தியா டுடேவே. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. ஏன் சம்மந்தம் இல்லைன்னா, ஆப்கி பார் 400 பார்னு 400 சீட்டு ஜெயிப்போம்னு பிஜேபி சொல்லிச்சு, ஊரே நம்பிச்சு. இந்த எக்ஸிட் போல் அடி வாங்கினது அப்போ தான். ஊரே சொல்லுதுன்னு எல்லா எக்ஸிட் போல் எல்லாருமே 400, 350, 380 இப்படியே கொடுத்தாங்க. அதில் இவர் 403 கொடுத்தாரு. ஆனால் வந்தது 240. அதில் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் அழுதார் அவர். நான் இனிமேல் எக்ஸிட் போல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அழுதார். அடுத்து பீகார் எலெக்ஷனில் தேஜஸ்வி யாதவ் அந்த கூட்டணிக்கு 111 சீட்டு நம்ம கொடுத்தாரு. ஆனால் அவங்க ஜெயிச்சது 35 தான். பிஜேபிக்கும் அந்த நிதிஷ்க்கும் சேர்த்த 100, 100 சில்லரை தான் கொடுத்தாரு. ஆனால் அவங்க 202 அடித்தாங்க. அப்போ இந்த மாதிரி சமீபத்திய கூத்து. அதனால் இவர் நம்பகத்தன்மை இல்லாதவர் அப்படின்ற ஒரு கருத்து. சரி, இதெல்லாம்னா இந்த எக்ஸிட் போல்லாம் வந்துடுச்சு. சரி, திமுக சைடில் சந்தோஷமாக இருக்கணும்ல. ஆமாம், ஏன்னா பெரும்பான்மை அவங்களுக்கு தான் ஆதரவாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கூட சந்தோஷமாக இல்லை. என்னன்னு கேட்டால், இல்லை சார் இது ஏதோ இது மாதிரி இது ஒருவேளை தலைவரை சந்தோஷப்படுத்துகிற ஏற்பாடு பண்ணிக்கிறாங்களோ தெரில. அந்த அளவுக்கு போயிட்டாங்க அவங்க திமுகவில். அதிமுகலையும் ஒரு பயம் வந்துச்சு. என்னங்க இது அவங்களுக்கு என்னங்க தாவேக்கா ஜெயிக்கும் போல இருக்குது அப்படின்னு. இதில் சில பேர் சார் யாரை கேட்டாலும் தாவேக்கா போட்டேன்னு சொன்னாங்க சார். நான் அப்போ என்கிட்ட பேட்டி எடுக்க ஒருத்தர் நான் கேட்டேன், யாரை கேட்டாலும் தாவேக்கா போட்டேன். ஆமாம், நீங்கள் யாரை கேட்டீங்கன்னு கேட்டேன். அவர் ஸ்ட்ரக் ஆகிட்டார். இல்லை சார் யாரை கேட்டாலும் தாவேக்கா தான் சொல்லுவோம். அதாங்க கேட்குறேன், நீங்கள் யாரை கேட்டீங்க? உடனே அவர், இல்லை சார் எங்கள் ஆஃபீஸில் ஒரு 4-5 பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள கேட்டேன். 4-5 பேர் தான் தமிழ்நாடா? இல்லை சார் நான் வெளியிலையும் ஒரு 7-8 பேர்கிட்ட கேட்டேன். அப்போ மொத்தம் 11 பேர். இவங்க தான் தமிழ்நாடா? இல்லை சார் மற்றவங்களும் சொன்னாங்க. இதுதாங்க பிரச்சனை. நரேட்டிவாகவே அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு மாப் மென்டாலிட்டிங்க. பேயை பார்த்தேன்னு சொல்லுவான். எங்கடா பார்த்தேன்னா, இல்லை சார் ரொம்ப கிட்ட போனீங்கன்னா, இல்லை சார் அவர் சொன்னாருன்னு. அவரை கூப்பிட்டு கேட்டால், இல்லை சார் அவர் சொன்னார். இப்படியே தான் பேய் பார்த்த கதை வரும். பேய் நீ பார்த்தியா அப்படின்னா, நான் பார்க்கல சார் அவர் சொன்னார். இப்படி தான். அந்த மாதிரி யாரை கேட்டாலும் அப்படின்ற வார்த்தை இது அப்படியே பரவிடுச்சு. எல்லாருமே சார் யாரை கேட்டாலும் நீ யாரை கேட்டேன்னு கேட்டால், நான் ஒரு 4 பேரை கேட்டேன் சார், இவ்வளோதான். இன்னொன்று கேட்டவங்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர் கையில் இதை வச்சுக்கிட்டு அவங்க 8க்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் இவங்க துட்டு கேட்குறாங்க சார் எக்ஸிட் போல் சொல்கிறதுக்கு. அவங்க அப்படி ஸ்டைலாக நின்று பார்த்துட்டுருக்காங்க அந்த வாக்காளர்கள். அவங்க பார்த்தா அவங்க குடிசை பகுதியில் இது மாதிரி இப்படி பார்த்துட்டுருக்குறாங்க. சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி. அவர் அங்கே ஃபோன் பேசின்னு இருக்கிறார். சார் இந்த மாதிரி வாக்காளர்கள் துட்டு கேட்குறாங்க. ஏன்னா டிஆர்பி எக்ஸிட் போல் போட்டு உங்கள் டிஆர்பி ஏற்றி சம்பாதிக்கிறீங்களா? அப்போ நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஓசியில் சொல்லணும், என் துட்டுக்குன்னு கேட்குறாங்க சார் அப்படின்னு. நியாயமான கேள்வி. அந்த கார்ட்டூன் இன்றைக்கி பெருசாக வைரல் ஆகுது. அப்புறம் இன்னொரு கார்ட்டூன் சுயேட்சைகள் தான் ஆட்சி பிடிப்பான்னு எப்படா சொன்னாங்க சார், அவங்க தான் சார் துட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ கிட்டத்தட்ட இந்த போல்ஸ் எல்லாமே ஒரு ஃபண்டிங் அடிப்படையில் செயல்படுதுன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. வேற என்ன எக்ஸிட் போலுன்றது? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். எக்ஸிட் போல் பண்ணிட்டீங்க, எத்தனை தொகுதியில் பண்ணீங்க? அந்த பகிரமாக வெளியிடல. எத்தனை வாக்குச்சாவடியில் பண்ணீங்க? அதானே எக்ஸிட் போல். இந்த இவர் இருக்கார்ல, அந்த ராஜீவ் குப்தா, இந்த குப்தா, நான் குப்தா, பிரதீப் குப்தா, ஆக்சிஸ் மை இந்தியா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு 4-5 நாளாக எடுத்தேன். 4-5 நாளாக எடுத்தால் அது எக்ஸிட் போலே கிடையாது, அது போஸ்ட் போல். ஒரே நாள் எடுக்கணும் சார். எக்ஸிட் போல்னா எக்ஸிட், அதோடைய அர்த்தமே என்னென்னா வெளியில் வருபவர்கள். அவங்க போட்டு வர்றாங்கல்ல, அப்போவே கேட்குறது அதுதான். அந்த எக்ஸிட் போலில் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஷை ஓட்டர்ஸ்னு இருப்பான், யாருக்கும் சொல்ல மாட்டான், யாருக்கு போட்டேன்னு சொல்ல மாட்டான். ரொம்ப கேட்டிங்கன்னா யார் சொன்னால் அவனுக்கு பாதகம் இல்லையா அதை சொல்லிட்டு போயிடுவான். கண்டிப்பாக திமுக போட்டான்ட்டு போயிடுவான். அவன் விசிலு போட்டிருப்பான். இல்லை விசிலு தான் எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம திமுக போட்டோம், எல்லாரும் விசில்ன்றாங்க. என்ன பண்ணுறது? விசில் ட்ரெண்டில் ஜாயின் பண்ணிடுவோம். அதனால் எக்ஸிட் போல் சரி, அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு தொகுதிக்கு 300 வாக்குச்சாவடி சராசரி இருக்குது. ஒரு தொகுதிக்கு 300, 234 தொகுதிக்கு இன்ட்டு 234 போட்டுங்க. அப்போ எத்தனை? 70,000 பூத்துக்கிட்ட இருக்குது. 70,000 பூத்துலேயும் போய் எக்ஸிட் போல் எடுத்தீங்களா? சரி வேணாம். ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை தொகுதி, அத்தனை தொகுதியில் ஒரு தொகுதியில் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 234 × 10, அதாவது எடுத்தீங்களா? 2340 வாக்குச்சாவடியில் நாங்கள் எடுத்தோம் சார் அப்படின்னா கூட நம்பலாம். எதுவுமே இல்லையே.
இப்போ நான் அந்த மேட்ருக்கு வரேன். என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு இது அமிச்சார், ம். ஏஐ. அது ஏஐன்னு என்கிட்ட சொல்ல அவர். சரி சரி. இது எப்படி இருக்குது பாருங்கன்னாரு. சார் கரெக்டாக இருக்குது சார், கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரியே அந்த இதெல்லாம் இருக்குது சார், இந்த கிராஃப் இருக்குது சார் அப்படின்னு. இது நான் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணதுன்னாரு. இது மாதிரி யாரும் எடுக்கலாம்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். நான் சொன்னேன், என்ன சார் இது, நீ அது எல்லாமே கொடுத்துருக்கு, மண்டல வாரியாக கொடுத்துருக்கு, அந்த தேர்தல் இது கொடுத்துருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி என்ன இருக்குன்னு இருக்குது, விஜய்க்கு இவ்வளோ தான் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கு, விஜய்க்கு எங்கே ஓட்டு இருக்குன்னு கொடுத்துருக்கு, எல்லாம் கொடுத்துருக்காரு. சார் நான் இவர்கள் எடுத்தவர்கள்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, டிஎம்கேக்கு ஃபேவராக வந்ததுன்னா 2021 பேஸ் பண்ணி அவங்க கேட்குறாங்க ஏஐட்ட, அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்கும். அப்போ அது பாருங்கள், அந்த கிராஃப் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. டிஎம்கே ஆட்சி பிடிக்குது, இவங்க 50 சீட்டு அப்படி வராங்கன்ற மாதிரி தான் இருக்கும். விஜய்க்கு கம்மியாக கொடுத்துருக்கு. நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக எடுத்த இந்த நபர் வந்து விஜய்க்கு 50% வாக்கு, 40% மேலே வாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆன்டி இன்கம்பன்சியோ மற்ற ஏதோ கொடுக்கல. அப்போ அது என்ன பண்ணுது, விஜய்க்கு 120 கொடுக்குது. போன எலெக்ஷனை வச்சு விஜய்க்கு 120 கொடுத்துட்டுனா அப்போ திமுகவுக்கு ஒரு 90 கொடுக்கலாம். ஏடிஎம்கே அப்போவே செகண்டுனா இப்போ தேர்டு அப்படி கொடுக்குது. அதனால் அந்த நபர் ஏஐயில் போட்டு தான் எடுத்திருக்காரு. இப்போ நானும் அதை தான் எடுத்தேன். அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குதுன்னா, சார் நான் எல்லாத்தையுமே போட்டேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், அப்போ அது கொடுத்துச்சு, கரெக்டாக கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சார், இவனுங்க எல்லாம் இந்த வேலையை தான் பண்ணுறாங்க, டெஸ்கில் உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, எவனும் போய் பார்க்கல அப்படின்னு. இதுதான் இன்றைக்கி எக்ஸிட் போல் நடந்தது. ஓகே சார்.